குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களை வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன். என்ன இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டண்ட் தியரி கொஷின்ஸ் ஃப்ரம் அக்கௌண்டன்சி. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வியூ ஆகுது பாருங்கள். இம்பார்ட்டண்ட் 2 மார்க்ஸும் இருக்குது, 3 மார்க்ஸும் இருக்குது. இது வந்துட்டு 2 பேருக்குமே ஆவரேஜ் அண்ட் அபோவ் ஆவரேஜ், ஈவன் ஸ்லோ லேர்னர்ஸ் கூட படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நான் நேற்று உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ரிவீல் பண்ணிட்டேன். போன வாரம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ் காமிச்சாச்சு. இப்போ நீங்கள் தியரி படிச்சிங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் அனாலிசிஸ் பண்ணதில் ஒரு இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கொஷின் ஃபுல்லாகவே தியரியிலேருந்து வந்திருக்கு. அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து எப்படி டேக்கிள் பண்ணலாம், அதனால தான் முன்னாடியே நம்ம வந்து இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. 32 மார்க்ஸ் அண்ட் 15 3 மார்க்ஸ் ஒரு 5 மார்க்ஸ் தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். இம்பார்ட்டண்டாக தான் இருக்குது, ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? திரும்ப நான் யூஸ் பண்ணுற வேர்டே படிச்சுக்குங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், டைம் யூஸ் பண்ணுங்கள் அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன் சொல்கிறோன்னா, நம்மளுடைய கோல் வந்துட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறது நம்மளோட கோல். ஏன் நல்ல மார்க் வாங்கணும் மேடம், பாஸ் பண்ணால் போதாதா அப்படின்னு கேட்குற பசங்களுக்கு தான் இந்த கைடன்ஸ் இப்போ நான் கொடுக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வியூ ஆகுது பாருங்கள். இது வந்துட்டு லாஸ்ட் இயரோடைய கட் ஆஃப் மார்க். அதில் பாருங்களேன், 400 அவுட் ஆஃப் 400 இருக்குது. கோர் சப்ஜெக்ட், வெறும் கோர் சப்ஜெக்ட் மட்டும்தான். காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், பிஎம் இதில் எடுக்கிற மார்க்கை மட்டும் தான் நம்ம காலேஜ் அட்மிஷன் கன்சிடர் பண்ணுவாங்க. அதில் வந்து சில காலேஜில் 400 அவுட் ஆஃப் 400 கட் ஆஃப் முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் ஒரு 250 300 எடுத்தால் உங்களுக்கு வந்து என்டர் ஆகுது சான்ஸே கிடையாது, ரொம்ப கம்மி தான். அதனால் மார்க் நமக்கு ரொம்ப முக்கியம் நல்ல ரெப்யூட்டட் காலேஜுக்கு போகிறதுக்கு. ஸோ ஏன் மார்க்கை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்றது நான் ஒரு 5 லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது, பார்த்துக்குங்க. மார்க் அதிகமாக வேணுன்றதுக்கு முக்கிய காரணம் நம்ம ஒரு நல்ல ரெப்யூட்டட் காலேஜுக்கு போகணும். ரெப்யூட்டட் அப்படின்னா என்ன, அந்த காலேஜ் நேம் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே ரெகக்னைஸ் பண்ணியிருக்க காலேஜ். அந்த மாதிரி காலேஜ் நீங்கள் போகும்போது, ஒரு இன்டர்வியூன்னு போகும்போது, ஓ லயலாவா, உடனே உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டில் நீங்கள் சீக்கிரமாக ஷார்ட் லிஸ்ட் ஆகலாம். அதுதான் ரெப்யூட்டட் காலேஜ். ஓகேங்களா? செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ரெப்யூட்டட் காலேஜ்னு வரும்போது நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ், எக்ஸ்போஷர்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த எக்ஸ்போஷர் நமக்கு கிடைக்கும் போது நம்ம நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுவோம், நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணுவோம். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாமே டெவலப் பண்ணி என்ன நமக்கு கிடைக்கும், பிளேஸ்மெண்ட். நமக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் ஷியராக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். ஓகேங்களா? அப்புறம் இந்த பிளேஸ்மெண்ட் கிடைச்சா நமக்கு நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரெப்யூட்டட் காலேஜுக்கு போங்க அப்படின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, காமர்ஸ் காலேஜ்லேருந்து, ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து வெளியில் வரவங்களே வந்து குட்டி மெம்பர்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு லட்சங்களுக்குள்ளே வரதே பெரிய விஷயமா தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிகாம் முடிச்சு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சங்களில் இருக்காங்க. அப்போ நமக்கு காம்படிஷன், ஹெவி காம்படிஷன். அப்போ அந்த காம்படிஷனை நீங்கள் ஒரு கம்பீட் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஒரு தகுதியாகிறதுக்கு இந்த ரெப்யூட்டட் காலேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க் நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் மார்க்கை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நான் எந்த வீடியோ ஷேர் பண்ணாலும் நாங்கள் டிஃபைன் பண்ணுறதே இந்த மார்க்கில் இந்த மார்க் நீங்கள் ரேஞ்ச் வாங்கலாம் அப்படின்றத நான் டிஃபைன் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு கைடன்ஸ் தான். அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது யார் கையில் இருக்குன்னா, உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம எவ்வளோ நாளும் சொல்லலாம், அதை படிக்கிறதோ அதை கேட்குறதோ எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ டீச்சர்ஸ் எப்பயுமே உங்களுக்காக தான் இருக்கும். ப்ளீஸ் டைமை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.